Good morning students, I welcome you to the Shiva online class. In last class we just see the third chapter, that is accounts of a partnership firms fundamentals. In this we just see the interest on capital. Partnership oda business la interest on capital la eppadi calculate பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்த்தோம். And today we are going to see how to going to calculate the interest on drawings. அதாவது தன்னோட பார்ட்னர்ஸ்க்கு ஏதாவது ஒரு பர்சனல் பர்பஸ்க்காக ஒரு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த சாப்டரில் பார்க்கலாம். ஓகே, how we are going to calculate the interest on drawings. This is the formula. Listen, amount of drawings into rate of interest into period of interest. Amount of drawings என்ன அர்த்தம்? For example, ஒரு monthly baseல ஒரு 2000 rupees எடுத்திருக்கோம் அப்படின்னா 2000 into 12. So withdrawal ஓட amount என்ன அப்படிங்கிறத calculate பண்ணணும். And next is rate of interest. Rate of interest என்ன அர்த்தம்? For 10,000 rupeesக்கு 10% interest அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த percentage. Next is period of interest. எத்தனை month calculationக்கு 3 monthsக்கா 4 monthsக்கா அப்படிங்கிறத monthோட calculationல பார்க்கணும். Once again I am repeating the formula for you. Interest on drawings, it is equal to amount of drawings into rate of interest into period of interest. We just see in the sum. Velan withdraw rupees 20,000 on 1st April 2018. So எவ்வளோ withdraw பண்ணியிருக்காங்க? 20,000 rupees. So என்ன டேட்டில்? 1/4/18. Okay. Interest on drawings is 10% per annum. 10% per annum. And date is going to calculate till up to the financial year is 31/12/2018. திருப்பி சொல்கிறேன் கவனி, 1/4/18ல 20,000 rupees withdraw பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings வந்து 10%. ஓகே, ஸோ என்ன டேட்டில் ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க? 31/12/2018. ஸோ ஃபார் திஸ் யூ ஆர் கோயிங் டு calculate the interest amount. ஸோ interest on drawings it is equal to what is the amount of drawings? 20,000. ஸோ 20,000 எழுதிக்கோ. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 10%. அப்போ என்ன எழுதுவேன்? 10 divided by 100. And next is period of interest. 1/4/18ல இருந்து 31/12க்குள்ள எத்தனை மந்த் கால்குலேஷன் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும். ஏப்ரல்ல இருந்து டிசம்பர். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 months. தட் இஸ் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ டோட்டலாக எத்தனை மந்த்ஸ் வருது? 9 months. ஸோ கால்குலேட் பண்ணும்போது எப்படி போடணும்? 20,000 into 10 divided by 100 into 9 divided by 12. ஸோ ஒவ்வொரு இதுவாக நீ என்ன பண்ண போகிற? கேன்சல் பண்ண போகிற. ஸோ டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு ஜீரோஸை கேன்சல் பண்ணிக்கோ. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் 3 tablesல கேன்சல் பண்ணி 4 tablesல கேன்சல் பண்ணும். ஸோ உன்னோட ஆன்சர் என்ன வருது? 1,500 rupees. திஸ் இஸ் த வே டு கால்குலேட் தி இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings. இது வந்து சிம்பிளஸ்டான மெத்தடு, டைரக்ட் மெத்தட். ஓகேவா? இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி நம்ம எப்படி போடுவோம்? வேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings அக்கௌண்ட். அதாவது இவனோட ட்ராயிங்ஸோட அமௌண்ட்டில் எதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்? அவனோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ லிசன், வேலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings அக்கௌண்ட். ஃபார் தட் நரேஷன் இஸ் பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings இஸ் சார்ஜ். எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 1,500 rupees. அதை என்ட்ரு பண்ணுறோம். நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ P&L நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணுவேன்? Interest on drawings account debit to profit and loss appropriation account. This is the journal entry for interest on drawings. Okay, direct method உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா we just move on to the next method. இதுவும் direct தான். directல வந்து வெறும் 1 monthக்கு கொடுக்காம 4 monthsோட calculationல கொடுத்துருக்காங்க. listen பண்ண, மார்ச் 1ல 6,000 rupees withdraw பண்ணியிருக்காங்க, ஜூன் 1ல 4,000 rupees, செப்டம்பர் 1 5,000, and next December 1 2,000. ஸோ அந்த பீரியட் ஆஃப் இன்டர்வல்ஸ் வந்து எப்படி இருக்குது? டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மொத்தத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் ஆன் 1st March. ஸோ அமௌண்ட் என்ன? 6,000. பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 12% இன்டூ. ஸோ ஃபர்ஸ்ட் மார்ச்லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 31/12க்கு எத்தனை மந்த்ஸ் வரும்? நமக்கு 10 months வரும். ஸோ 10 divided by 12. ஸோ கால்குலேட் பண்ணனா 600 rupees. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஜூன் 1. ஜூனில் இருந்து 31st டிசம்பருக்குனா 7 months calculation. ஸோ 4,000 into 12 divided by 100 into 7 divided by 12. ஸோ ஆஸ் இட் இஸ் ஜீரோஸை கேன்சல் பண்ண 1 times 1 times. ஓகேவா? 280 rupees. நெக்ஸ்ட் ஃபார் செப்டம்பர் 1. செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கால்குலேட் பண்ணனா 4 months calculation. ஸோ 5,000
into 12% into 4/12. Cancel பண்ணால் 200 rupees. And next for December 1. So December எவ்வளோ நம்ம withdraw பண்ணியிருக்கோம் 2000 rupees. December 1 இருந்து 31st December அப்போ நமக்கு calculation என்ன 1 month-ஓட calculation. So 2000 into 12/100 into 1/12 that is equal to 20 rupees. So டோட்டலாக நம்ம withdraw பண்ணதோட interest on capital drawings எவ்வளோ வந்திருக்கு 1100 rupees. So interest on drawings it is equal to 1100. திருப்பி சொல்கிறேன் கவனி, அதாவது பீரியாடிசிட்டி வந்து டிஃப்ரென்சஸாக இருக்கும். அதாவது மந்த் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மந்த் டிஃப்ரென்ஸ் வரும்பொழுது ஒவ்வொரு மந்த்துக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அட் லாஸ்ட் யூ மஸ்ட் கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings. ஓகே, and next we are going to see the interest on drawings and calculating using the product method. கொஷனில் வந்து ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ நீ ப்ராடக்ட் மெத்தட் பேஸில் தான் பண்ணணும். ஓகே, listen the question. Anbu is a partner in a partnership firm. As per the partnership deed, interest on drawings is charged at 12% per annum. So partnership deed பிரகாரம் interest on drawings எவ்வளோ கால்குலேட் பண்ண போகிறாங்க 12%. During the year ended 31st December 2018, he drew as follows. அதாவது 31st December 2018 வரைக்கும் என்ன பேஸில் அவர் வித்ட்ரா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீழே என்ன கொடுத்துருக்கேன்னா calculate the amount of interest on drawings by using the product method. ஸோ ப்ராடக்ட் மெத்தட் கொடுத்துருக்கிறதுனால எந்த பேஸில் இதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கவனி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து 12%, டேட்டோட ஃபினான்ஷியல் க்ளோசிங் என்ன 31/12/2018. கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மெத்தட் என்னது ப்ராடக்ட் மெத்தட். So first என்ன பண்ணணும், you must prepare the tabular column for using the product method. So first is what, date of drawings. So withdrawal பண்ண date கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில், ஸோ நீ அதை மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் அமௌண்ட் withdrawn, எவ்வளோ அமௌண்ட் நம்ம withdraw பண்ணியிருக்காங்க அந்த மந்த் பேஸில் அப்படிங்கிறது அமௌண்ட் withdrawn எழுதணும். பீரியட், அதாவது withdrawal பண்ண டேட்டில் இருந்து அக்கௌண்டிங் இயர் கம்ப்ளீட் ஆகிறதுல எத்தனை மந்த் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஓகே, and next is a product, amount withdrawn into period. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுக்கிறது தான் வந்து என்னது ப்ராடக்ட். திருப்பி சொல்கிறேன் கவனி. ஃபர்ஸ்ட்டு என்ன டேட்டில் withdrawal பண்ணியிருக்காங்க அந்த டேட் எழுதணும். நெக்ஸ்ட்டு என்ன அமௌண்ட் withdraw பண்ணியிருக்காங்கன்றதில் அமௌண்ட் withdrawnல எழுதணும். பீரியட், அதாவது withdrawal டேட்டில் இருந்து டில் அப் டு த ஃபினான்ஷியல் இயர் க்ளோசிங் ஓடுதில் எத்தனை மந்த்ஸ் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி எழுதணும். ப்ராடக்டோடதில் அமௌண்ட் withdrawn into பீரியட். ஸோ இதை கால்குலேட் பண்ணி இங்கே போடணும். போலாமா சமுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, March 1st 6000 rupees withdraw பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ மார்ச்சில் இருந்து 31st December கால்குலேட் பண்ணனா 10 months வரும். அதாவது மார்ச்சில் இருந்து டிசம்பர் வரைக்கும் கால்குலேட் பண்ணால் 10 months. ஸோ 6000 into 10 it is equal to 60,000. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜூனில் இருந்து டிசம்பருக்கு கால்குலேட் பண்ணால் 7 months வரும். So 4000 into 7 it is equal to 28,000. Next September 1ல இருந்து 31st December வரைக்கும் கால்குலேட் பண்ணனா 4 months வரும். So 5000 into 4 it is equal to 20,000. Next December 1ல இருந்து 31st Decemberக்கு கால்குலேட் பண்ணனா 1 month தான். ஓகே, so 2000 into 1 it is equal to 2000 rupees. Next என்ன பண்ணணும், ப்ராடக்டோட மொத்த வேல்யூஸையுமே ஆட் பண்ணணும். So 60,000, 28,000, 20,000, 2,000 ஆட் பண்ணனா 1,10,000. ஓகே, சம் ஆஃப் தி ப்ராடக்ட், அதாவது ப்ராடக்ட் வேல்யூஸோட டோட்டல் நமக்கு கிடைக்கும். ஃப்ரம் திஸ் யூ ஆர் கோயிங் டு கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings. எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், 1,10,000 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12%. ஸோ 12 divided by 100. ப்ராடக்ட் பேஸ் அப்படிங்கிறதுனால 1 இயரோட கால்குலேஷன். ஸோ அதை கால்குலேட் பண்ணும்போது எப்படி போடணும், 1 divided by 12. திருப்பி சொல்கிறேங்க அவனி, ப்ராடக்டோட கால்குலேஷன் பண்ணுறதுனால 1 இயரோட கால்குலேஷன் 1 divided by 12 போடணும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 1,10,000 into 12 divided by 100 into 1 divided by 12. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணனா 1100 rupees வரும். This is the way of calculating the interest on drawings using the product method. Okay, and next method is the average method. ஆவரேஜாக ஒரு பீரியட் பேஸில் வித்ட்ராவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதில் கொடுத்துருக்க 3 ஃப்ரீக்வன்சி கவனி. மந்த்லி எடுக்கிறதா இருந்தால் இந்த பேஸில் எடுக்கணும். குவார்ட்டர்லி, தட் மீன்ஸ் 4 months ஒன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் இந்த பேஸ். ஹாஃப் இயர்லி 2, அதாவது பாதியாக பிரிக்கிறது 6 monthsோட கால்குலேஷன் ஹாஃப் இயர் குவார்ட்டர் பேஸில் எடுக்கிறோம் அப்படின்னா ஹாஃப் இயர்லியோட இதில் எடுக்கணும். திருப்பி சொல்கிறேன் கவனி, மந்த்லி பேஸாக இருந்தால் இது,
குவார்ட்டர் பேஸாக இருந்தால் அது ஹாஃப் இயர்லி பேஸாக இருந்தால் இது. ஓகே, ஸோ இதில் கவனி, அட் பிகினிங், இன் தி மிடில், அட் தி எண்ட், இந்த 3 விஷயம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிகினிங் ஆஃப் த இயர்லேயே இந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்காரு, மிடில் ஆஃப் த இயரில் தான் இவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன பண்ண போகிற, கேல்குலேஷன் அமௌண்ட்டை எடுக்க போகிற. ஓகேவா, ஃபஸ்ட்டு பிகினிங் ஆஃப் த இயர் மந்த்லி பேஸில் கால்குலேட் பண்ணும்போது பிகினிங்காக இருந்துச்சுன்னா 6.5 டிவைடட் பை 12ன்னு போடணும். திருப்பி சொல்கிறேன் கவனி, மந்த்லி பேஸில் பிகினிங்காக இருந்தால் 6.5 டிவைடட் பை 12. மிடில் எப்பயுமே 3த்துக்குமே சேம் தான், 6 தான். மிடில் எடுக்கிறதா இருந்தாலே எல்லா கேல்குலேஷனுக்கும் என்ன தான் பண்ணணும், 6 தான் போடணும். அட் தி எண்டாக இருந்துச்சுன்னா 5.5. ஓகே, இதுவே குவார்ட்டர் பேஸ், குவார்ட்டர்லி பேஸில் எடுக்கிறதா இருந்தால் பிகினிங் ஆஃப் இயருக்கு 7.5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இந்த மிடில் பிளேஸாக இருந்துச்சுன்னா 6, அட் தி எண்டாக இருந்தால் 4.5. ஓகே, கொஸ்டினில் நீ ஃபஸ்ட்டு பைஹார்ட் பண்ண வேண்டியது இந்த விஷயந்தான். இந்த 3த்தையுமே கரெக்டாக நீ தெரிஞ்சுக்கோ. ஓகே, லாஸ்ட்டாக பாரு, ஹாஃப் இயர்லி பேஸில் பிகினிங் ஆஃப் த மந்தில் எடுத்திருந்தாங்கன்னா 9 மந்த்ஸோட கால்குலேஷன் 9 டிவைடட் பை 12 மல்டிப்ளை பண்ணணும். மிடிலாக இருந்தால் 6/12, அட் தி எண்டாக இருந்தால் 3/12. ஸோ இந்த டேப்லெட் காலம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காலம். ஜஸ்ட் ரைட் இன் யுவர் நோட் ஆல்சோ. ஓகே, இது தெரிஞ்சால் தான் ஆவரேஜ் பீரியட் சம்ம போட முடியும். திருப்பி சொல்கிறேன் கவனி, மந்த்லி பேஸ், குவார்ட்டர்லி பேஸ், ஹாஃப் இயர்லி பேஸ் இருக்குது. ஓகே, அட் தி பிகினிங், இன் த மிடில், அட் தி எண்ட். ஓகே, பிகினிங் பேஸாக இருந்துச்சு அப்படின்னா 6.5, 7.5, ஹாஃப் இயர்லி பேஸில் 9 வரணும். மிடில் 3த்துக்குமே சேம் தான், 6 தான். ஓகே, அட் தி எண்டாக இருந்துச்சுன்னா 5.5, 4.5, 3. ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சம் போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். John is a partner in a firm. He withdraw ₹1,000 per month regularly. Okay, he interest on drawings is charged 5% per annum. Calculate the interest on drawings using the average period. Okay, வா கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஆவரேஜ் பீரியட் பேஸில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, இஃப் he draws at the beginning of every month அப்படின்னா என்ன அர்த்தம், பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்லேயே என்ன பண்ணியிருக்காரு, வித்ட்ரா பண்ணியிருக்காரு. இந்த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த், ஸோ நெக்ஸ்ட் என்ன அர்த்தம், மிடில் வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தி அட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த், ஸோ எண்டிங்கோட பீரியடில் எப்பயுமே வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகே, லிசன், ஜான் வித்ட்ரா ₹1,000 per month, the interest calculation is 5%. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த். ஸோ பிகினிங் என்ன சொன்னால் மந்த்லி பேஸில் 6.5 months. ஓகே, நெக்ஸ்ட்டு மிடில் ஆஃப் எவ்ரி மந்த்துக்கு எப்பயுமே 6 தான். எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்துக்கு என்ன சொன்னால் 5.5. ஸோ ஃபஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்துக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்ன்றதை கால்குலேட் பண்ணோம். ஸோ டோட்டல் அமௌண்ட் வித்ட்ராவன் இட் இஸ் ஈக்குவல் டு ₹1,000 பெர் மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர்க்கு கால்குலேட் பண்ணும்போது யூ மஸ்ட் மல்டிப்ளை இன்ட்டு 12. ஸோ 1000 into 12 it is equal to ₹12,000. ஓகே, once again I'm repeating, ₹1,000 per month கொடுத்துருக்காங்க. ஸோ 12 months கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ 1000 into 12 it is equal to 12,000. ஸோ அமௌண்ட் வித்ட்ரான் எவ்வளோ இப்போது, ₹12,000. பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்துக்கு என்ன சொன்னேன், 6.5ல் கால்குலேட் பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கு, 5%. ஸோ 12,000 into 5 divided by 100 into 6.5 divided by 12. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற, கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணனா யூ ஜஸ்ட் கெட் த ஆன்சர் 325. And next question is the middle of every month. So middle na என்ன சொன்னா 6 months. So என்ன பண்ணணும், 12,000 into 5% into 6 divided by 12. So again you just cancel, means you can get ₹300. Okay, and last is the end of every month. So last என்ன சொல்லிருக்காங்க, 5.5 months calculate பண்ண போறோம். So 12,000 into 5 divided by 100 into 5.5 divided by 12. ஸோ your answer is 275. இதில் எந்த டோட்டலும் நீ பண்ண தேவையில்லை, ஏன்னா வித்ட்ராவலோட மந்த் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால நீ எதுவும் ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் you just listen illustration 17. Priya and Kavita are the partners. Priya drawn 4,000 at the end of each quarter. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, குவார்ட்டர் பேஸில் வந்து வித்ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்ட்டர்னா என்ன சொன்னால் 4 அப்படி. ஓகேவா, ஸோ interest on drawings is chargeable at 6% per annum. Calculate interest on drawings for the year ending 31st December 2018 using the average period. ஓகேவா, ஆவரேஜ் பீரியட் கொடுத்துட்டாங்க. என்ன பேஸில் கால்குலேட் பண்ண போகிறோம், குவார்ட்டர் பேஸில் கால்குலேட் பண்ண போகிறோம்.
ஸோ அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் 4000 ருபீஸ் வித்ட்ராவலில் குவார்ட்டர் பேஸ்னால் எதால் மல்டிப்ளை பண்ணணும் 4ஆல் ஸோ 4000 into 4 it is equal to 16,000 ஓகேவா ஆவரேஜ் பீரியட் பேஸில் என்ன வரணும் எண்ட் ஆஃப் த குவார்ட்டர் பேஸ்லனா 4.5 மந்த்ஸ் ஸோ என்ன கால்குலேட் பண்ணுவோம் 16,000 into 6 divided by 100 into 4.5 divided by 12 ஓகே கேன்சல் பண்ணனா யூ ஜஸ்ட் கெட் த ஆன்சர் 360 ருபீஸ் லிசன் பண்ண இந்த டேப்லெட் காலம் தான் இந்த சம்முக்கே மெயினானது ஸோ கொடுத்துருக்காங்க எண்ட் ஆஃப் த குவார்ட்டர் பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எண்டுனா என்ன சொன்னால் 4.5 அந்த டேப்லெட் காலம் தெரியாமல் இந்த சம்மை நீ அப்ளிகபிளே பண்ண முடியாது ஓகே நெக்ஸ்ட் மெத்தட் லிசன் வெண்ணிலா அண்ட் ஈஸ்வரி ஆர் த பார்ட்னர்ஸ் வெண்ணிலா ட்ரா 5,000 at the beginning of each half year interest on drawings is chargeable at 4% per annum calculate interest on drawings for the year ending 31st December 2018 using average period அப்படின்னா என்ன அர்த்தம் பிகினிங் ஆஃப் த எவ்ரி இயர் ஓடதில் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்காங்க வித்ட்ரா பண்ணது 5,000 ஹாஃப் இயர்லி பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அமௌண்ட் வித்ட்ராவுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும் 5,000 into 2 குவார்ட்டர் பேஸாக இருந்தால் 4ஆமா மல்டிப்ளை பண்ணுவோம் ஓகேவா ஸோ ஹாஃப் இயர்லி பேஸ்னால் என்ன எதால் மல்டிப்ளை பண்ணணும் 2ஆல் ஸோ 5,000 into 2 it is equal to 10,000 rupees and next end of every half year கொடுத்துருக்காங்க ஸோ எண்டிங்னா என்ன வரணும் 9 months calculation ஸோ 10,000 into 4 by 100 into 9 divided by 12 ஸோ ஆன்சரை கால்குலேட் பண்ணனா என்ன வரும் 300 rupees ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸோட லாஸ்ட் மெத்தட் லிசன் பண்ண நோட் இஃப் த டேட் இஸ் நாட் மென்ஷன் இன் த கொஸ்டின் மீன்ஸ் யூ மஸ்ட் கால்குலேட் த 6 months calculation அதாவது கொஸ்டினில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்க்கு எந்த டேட்டுமே மென்ஷன் பண்ணாமல் வெறும் ஃபினான்ஷியல் இயர் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ மஸ்ட் கால்குலேட் தி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஃபார் 6 months எத்தனை மந்த்ஸ் கால்குலேட் பண்ணணும் 6 monthsக்கு 6 monthsனால் எப்படி கால்குலேட் பண்ணுவேன் 6 divided by 12 தட் மீன்ஸ் அமௌண்ட் withdrawn into rate of interest into 6 divided by 12ன்னு அர்த்தம் I hope you students இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்